Hi friends, welcome to Prabhu's Diary. Friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பெயிண்ட் கம்பெனியோடைய டச்சப் ஸ்ப்ரே பெயிண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, காரில் ஏற்படுற சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸை வந்து நம்ம இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்க்ராச்சஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணலாம். ஐ மீன் இது வந்து ஆக்சுவலாக இது வந்து ஒரு பெயிண்ட்டு தான், ஸ்ப்ரே பெயிண்ட்டு. இந்த பாக்ஸ் ஒரு பேக் நான் வாங்கினேன். பெயிண்ட் அப்படிங்கிற கம்பெனியோட இது வந்து பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது. நான் வந்து அமேசானில் ஆர்டர் போட்டு வாங்கினேன். இதை நான் யூஸ் பண்ணலை இன்னும். இந்த வீடியோவில் அன்பாக்சிங் மட்டும் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் என்னுடைய காரில் அடித்து உங்களுக்கு காட்டுறேன். பேக் ஓப்பன் பண்ணோன்னே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுத்துருக்குறாங்க. இந்த பெயிண்ட்டை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் நினைக்கலாம், வெறும் பெயிண்ட்டு தானே, இதில் என்ன இருக்குது, ஜஸ்ட்டு ஸ்க்ராட்ச் எங்கே இருக்கும் அங்கே ஸ்ப்ரே பண்ணிடலாமே அப்படின்ட்டு. பட் இது அப்படி கிடையாது. இதில் வந்து நம்ம ப்ராப்பராக டிங்கரிங் பண்ணுற இடத்துல எப்படி பெயிண்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி இதை பண்ணுறதுக்காக ஒரு சின்ன கிட்டில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு டவல் கொடுத்துருக்குறாங்க. இது என்ன டவல்னு பார்த்திங்கன்னா மைக்ரோ ஃபைபர் டவல். நம்ம காரை துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த டவல் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. கிளாஸு இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம துடைச்சிக்கலாம் அதை வச்சு. இந்த டச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கம்பெனியில் இந்த கிட்டு கொடுக்குறதுல இந்த டவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த பேக்கில் பார்த்திங்கன்னா என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஷீட்டு, அதாவது நம்ம லெப்பம் பார்ப்போம் இல்லையா, அந்த இதை வந்து தேய்க்கிறதுக்காக ஒரு ஷீட்டு. இது வந்து 2 எம்எல்இ ஷீட்டு கொடுத்துருக்குறாங்க. 2 நம்பரில் இருக்குது. இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணும்போது நான் சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம அன்பாக்சிங் மட்டும் பார்ப்போம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பெயிண்ட் கம்பெனியோடைய பெயிண்ட்டு. நான் வச்சுருக்குது ஹுண்டாய் கிரிட்டா ஒயிட் கலர், போலார் ஒயிட். ஸோ நான் வந்து போலார் ஒயிட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். உங்கள் கார் என்ன கலரோ நீங்கள் அந்த கலரை வந்து அவைலபிளாக இருக்குது, நீங்கள் அதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். என்னுடைய கார் ஒயிட்டுங்கிறதுனால நான் போலார் ஒயிட் அப்படிங்கிறத வாங்கியிருக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தின்னர், அதாவது நம்ம பெயிண்ட் வேறு ஏதாவது ஒரு இடத்துல பட்டுருச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கான தின்னர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுவும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பெயிண்ட் கம்பெனியோடைய ஃபில்லர், அதாவது லெப்போன்னு சொல்லுவாங்க சிலவங்க ஃபில்லர்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம எந்த இடத்துல ஸ்க்ராட்ச் ஆகிருக்கோ அந்த இடத்துல நம்ம வந்து ரப் பண்ணணும். இது வந்து ரப்பிங் காம்பவுண்ட், சின்ன சின்ன மைன்யூட்டாக இருக்கிற ஸ்க்ராட்ச் எல்லாத்தையும் அதை வந்து ரிமூவ் பண்ணோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அந்த பிளாக் கலர் டின்னில் இருக்கிறது, இதுதான் வந்து அந்த ஷைனிங் கொடுக்கறது. அதாவது இந்த நம்ம பெயிண்ட்லாம் அடித்து முடிச்சதுக்கப்புறம் கம்பெனியில் அடித்த மாதிரி ஷைனிங் வர்றதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த இது. ஸோ இந்த பேக்கில் வந்து பெயிண்ட்டு, தின்னரு, அப்புறம் ஃபில்லரு அல்லது லெப்பம் அப்படிம்பாங்க அது, அப்புறம் வந்து ரப்பிங் காம்பவுண்டு, அப்புறம் பெயிண்ட் வந்து ஷைனிங்காக கொடுக்கறதுக்கு கிளியர் கோட். இந்த 3மே வந்து கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா ஷேக் பண்ணணும். உள்ளே ஒரு சின்ன பால் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த சத்தம் கேட்கும். நீங்கள் நல்லா அதை ஷேக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு அடி தள்ளி வச்சுட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம யூஸ் பண்ணும்போது வீடியோவில் நான் தெளிவாக காட்டுறேன். அதை அடித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த கிளியர் கோட் இருக்கு இல்லையா, இதையும் நல்லா ஷேக் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஃபில்லரை யூஸ் பண்ணணும். ரெண்டாவது வந்து அந்த எம்எல்இ ஷீட் வச்சு நீங்கள் தேய்க்கணும். அது எப்படிங்கிறத நான் ஃபுல்லாக உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த அன்பாக்சிங்கில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்ப்போம். ஒரு கம்ப்ளீட் கிட்டாகவே கொடுத்துருக்குறாங்க. ஒரு பெயிண்ட் ஷாப்புக்கு போனால் அவங்க என்னெல்லாம் வச்சு யூஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஒரு சின்ன கிட்டாகவே கொடுத்துருக்குறாங்க. இதை நான் அமேசானில் தான் வாங்கினேன். இது பெய்ட் ப்ரொமோஷன்லாம் கிடையாது. நான் திரும்ப ஒரு தடவை சொல்லிடுறேன். என்னுடைய கார் வந்து பின்னால் ஸ்க்ராட்ச் ஆகிருச்சு. ஸோ அதுக்காக நான் வாங்கியிருக்கிறேன். ஸோ இதுதான் இந்த பெயிண்ட் ஸ்க்ராட்ச் ரிமூவர் கிட்டில் வந்து இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. கலர் மேட்ச் ஆகுமா என்னங்கிறது எதுவுமே தெரியாது. ஜஸ்ட்டு வாங்கியிருக்கிறேன். நான் யூஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத. நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இது எப்படி ஸ்க்ராட்ச் ரிமூவ் பண்ணுது, ஐ மீன் அந்த பெயிண்ட் வந்து எப்படி நம்ம கம்பெனி பெயிண்ட்டோட மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.